Hi, வணக்கம். Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வந்து ஒரு get ready with me வீடியோ தான் நான் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் பார்ட்டிக்கு வேண்டி நான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த அவுட்ஃபிட் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் இந்த பிபா பிராண்டில் இது இருந்தது. ஸோ நான் வாங்கும்போது ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. லைக் 2300 rupeesக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெஸ். இது ஆல்ரெடி என்னோட வீடியோ பண்ணும்போது அதில் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த சுடிதார் நல்லா இருக்கு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வேண்டி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ், நான் வந்து இப்போ தான் சிக்னஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தனால என் ஃபேஸ் கொஞ்சம் வந்து உப்பி போயிருக்கு. கண்ணுக்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்குது. நோஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆனனால தூங்க கூட முடியல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. ப்ளீஸ் அதை தயவுசெய்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீட்டாக ஒரு ப்ரெசென்டபிள் லுக் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபேஸை கூட எப்படி நீட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில இடத்துல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து கார்னியா மிஸ்லா வாட்டர் எடுத்துக்கிறேன். இதை நனைச்சிட்டு என் ஃபேஸில் இருக்க டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். மிஸ்லா வாட்டர் வச்சு என் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதோட ஈரப்பத தன்மை இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதை காய விடலாம். அடுத்தது இது காயறதுக்குள்ள நான் வந்து என் லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டேன். அதனால லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வர சொரண்டெலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை லிப்ஸுக்கு. நான் இங்கே எடுத்துருக்கிறது மேபிலினோட பேபி லிப்ஸ். ஸோ லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு. ஃபேஸ் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு இங்கே நான் எடுத்திருக்கிறது குட் வைப்ஸ் ப்ளஸோட அலோவேரா ப்ளஸ் நீம் ஃபேஸ் ஜெல் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜெல்லை வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ஜெல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். நல்ல ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரியே இருக்கும். அண்ட் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயர்ட்னஸ் எல்லாம் போகும். உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண பிறகு எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு இங்கே எடுத்திருக்கிறது வெட் அண்ட் வைல்டோட டியூயி ஃபினிஷ் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமர் வந்து ஈவினிங் பார்ட்டி லுக்குக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு டியூயி எஃபெக்ட் கிடைக்கும் இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது. இப்போ நான் எஸ்கியூ பிராண்ட்லேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து என்னோடய டார்க் சர்க்கிள்ஸை ஹைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வாயை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆரஞ்ச் கரெக்டர் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணியே ஆகணும். இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா டேரெக்டாக நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்ம அந்த வாயை சுற்றி இல்லை கண்ணுக்கு கீழே கருப்பு இருந்தால் அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ரே ஆக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கரெக்டரை வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் அதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம். நான் இந்த கரெக்டரை வந்து என் கண்ணுக்கு அப்புறமேட்டு வாயை சுற்றி அப்புறம் ஃபோர்ஹெட்டில் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடித்த பிறகு கையால் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஈஸியாக கையால் வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகும் ப்ரஷ்ஷை விட. ஃபவுண்டேஷனுக்கு இங்கே நான் எடுத்திருக்கிறது வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேடு வந்து கோல்டன் ஹனி. இந்த ஷேடு வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏசியிலேருந்து டார்க்கஸ்ட் ஷேடு என்கிட்ட இருந்த டார்க்கஸ்ட் ஷேடு எடுத்து அதை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஷேடுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபவுண்டேஷனை. என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேடை வந்து ரெடி பண்ணிவிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கழுத்துலேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கழுத்தில் ஏன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் ஒரு கலராகவும் நெக் ஒரு கலராகவும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் என் கழுத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம சென்டர் ஆஃப் த ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து கொஞ்சம் டல்னஸ் எல்லாம் போயிடும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LA கேர்ளோட மீடியம் பெய்ஜ் ஷேடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட கண்ணுக்கு கீழே சென்டர் ஆஃப் த ஃபேஸ் கண்ணுக்கிட்ட அப்புறமேட்டு மூக்கில் அப்புறம் ஃபோர்ஹெட்டில் அப்புறம் சின்னில் ஸோ இந்த இடத்துலலாம் நான் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த ஹைலைட் பண்ண இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட் பண்ணிக்க போகிறோம். செட் பண்ணுறதுக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து எந்த பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PACயோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஐஷேடோக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸஸோட ப்ரௌன் காஜல் எடுத்துக்கிறேன். இதை வந்து அப்படியே ஜஸ்ட் ரேண்டமாக என் கண்ணில் வந்து அப்படியே லிட்டு ஃபுல்லாக வந்து கிறுக்கி விட போகிறேன். கிறுக்கி விட்ட பிறகு நான் வந்து கையில் வந்து அதை வந்து ஸ்மஜ் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸ்மஜ் அவுட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனோட ஃப்ளாலெஸ் 4னு ஐஷேடோ பேலட் இருக்குது. அதில் வந்து இந்த ப்ரௌன் ஷேட், இந்த 2 ப்ரௌன் ஷேடில் ஏதோ ஒரு ப்ரௌன் ஷேட் நான் இதை 2யும் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை 2யும் எடுத்து நான் என்னோட அவுட்டர் கார்னரில் வந்து டெபாசிட் பண்ணி க்ரீஸை வந்து டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ரீஸில் அப்ளை பண்ண ஒரு டிரான்சிஷன் ஷேட் மாதிரி வந்துடுச்சு. அப்படியே கிராஜுவலாக டார்க் ப்ரௌன்லேருந்து அப்படியே லைட் ப்ரௌன் மாதிரி மாறிடுச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட இந்த மாதிரி சிங்கிள் பேலட் இருக்குது. இது வந்து பிக்மெண்ட்ஸு, எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல, டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் காப்பர் கலர். என்னோடய ஃபிங்கரில் எடுத்து நான் என்னோட லிட், நம்ம ப்ரௌன் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, காஜல் அப்ளை பண்ணோங்கள, அதுக்கு மேலே இதை வந்து அப்படியே அந்த லிட் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பர்பிளோட காஜலை வச்சு லோவர் வாட்டர் லைனை வந்து நான் ஃபில்லின் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கண்ணை கொஞ்சம் வந்து பிரைட்டன் அப் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி நான் வந்து இங்கே ஒரு ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னான ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆம்ஸ்டர்டாமில் இருக்க ஒரு நல்ல ஒரு ஐலைனர். டெஃபினட்டாக ஆம்ஸ்டர்டாம் சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 6 hours வரைக்கும் உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்டாக்டாக அந்த பிளேஸில் வந்து அழகாக இருக்கும். ஸோ ஐலைனர் அப்ளை பண்ணும்போது நான் இன்னர் கார்னர்லேயும் கொஞ்சம் வந்து இழுத்து விட்டு ஒரு டியடக்ட் ஏரியா கிட்டேயும் வந்து நான் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் வந்து கொஞ்சம் வைடாக தெரிகிற மாதிரி, கண் வந்து ஓப்பன் அப் ஆன மாதிரியே இருக்கும். அடுத்தது ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து என்னோட இன்னர் கார்னரில் நான் வந்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டயர்டான ஐஸை கூடயும் அவேக்கனாக தெரியறதுக்கு, நல்லா பிரைட்டாக தெரியறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் நம்ம பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணுறேன். இங்கே நான் யூஸ் பண்ணுறது ரீசெண்டாக நான் வந்து வாங்கின வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வொர்த் த மணின்னு நான் சொல்லுவேன். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கிட்டை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். என்னோட ரொம்ப மோசமான ஐப்ரோஸை கூட இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்குறதுக்கு இந்த ஐப்ரோ கிட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது நான் வந்து ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு என்னோட இந்த பேக்கிங் பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம டஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கான்டூரிங் பண்ணிக்கிறேன். கான்டூரிங் பண்ணால் நமக்கு வந்து ஒரு சிசில்டு ஃபேஸாக கிடைக்கும். அதாவது பெரிய ஃபேஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்லிம் டவுன் பண்ணுறதுக்கு இந்த கான்டூரிங் ஸ்டெப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சுகரோட ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு நான் திரும்பியும் ரெவல்யூஷனோட பேலட்டில் இருக்க ஹைலைட்டரை தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு ஹைலைட்டர், ஆக்சுவலாக நல்ல ஒரு கிட்டுன்னே சொல்லலாம். டெஃபினட்டாக வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு பேலட்டுன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது லிக்விட் லிப்ஸ்டிக், வெட் அண்ட் வைல்டோட கிவ் மீ மோக்கா, ஓகேங்களா, அந்த ஷேடை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு நியூட் ஷேட். ஸோ லிங்க்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என் ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வெட் அண்ட் வைல்டோட நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் லைட்டாக வந்து மஸ்காரா அப்ளை பண்ணியிருந்தேன். அதை வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹேரை வந்து ட்ரெஸ் பண்ணுறேன். நான் ஹேர் டூ பண்ண பிறகு நான் இந்த மாதிரி வந்து சும்மா அப்படியே லைட்டாக மேலாப்பில் ரொம்ப வேவியாக இருக்கிறத வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விட்டேன்.
லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.